இன்றைக்கி தோசை சுட போகிறோம். அதில் முருங்கைக்கீரை போட்டு செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை இந்த ஊரில் கிடைக்கிறதே பெருசு. இது வச்சு குழந்தைகளுக்கு ருசியாக செஞ்சு கொடுக்கலாம். இதில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்குது. குழந்தைகளுக்கு செய்யலாம். பெரியவங்க வாரத்தில் 2 தடவை சாப்பிட்லாம், இல்லைன்னா மாதம் 2 தடவையாவது சாப்பிட்லாம். லேடிஸ் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ செய்ய போகிறோம் வாங்க. தேவையான பொருட்கள் இட்லி மாவு செய்கிறோம்னா அந்த தோசையும் முருங்கைக்கீரையும் இப்போ செய்ய போகிறோம். இப்போ கலக்கிறோம். மாவு நல்லா கலக்கிட்டு இப்போ அடுப்பத்தை வைக்க போகிறோம். இப்போ தோசை போட போகிறோம். கொஞ்சம் மேலான எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் மொறுமொறுப்பு கொடுக்கும். இப்போ திருப்பி போடுறோம். இப்போ தோசை ரெடி. குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நல்லா அழகாக சாப்பிட்டுக்குங்க, காரம் இல்லாமல்.